வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல தன் மனைவி மகனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு நிலத்தை உழுது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை கூட்டிட்டு நிலத்தை உழுறதுக்காக வந்தாருங்க. அந்த நிலத்தையும் நல்லா உழுது பயிரிட ஆரம்பிச்சாரு. அந்த நிலத்துக்கு நடுவுல ஒரு அம்மா குருவி 2 குட்டி குருவிகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த பயிர்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கியது. அம்மா குருவி வந்ததும் குட்டி குருவிங்க, இங்க பயிர் நல்லா விளைய ஆரம்பிச்சிருச்சு, இங்க யாராவது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துவாங்க, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு அம்மா குருவி கிட்ட குட்டி குருவிங்க கேட்டுச்சு. அதுக்கு அம்மா குருவி, பயப்படாதீங்க, ஒரு ஆபத்தும் நமக்கு வராது, உங்களுக்கு இன்னும் சரியா பறக்க தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம், அது வரைக்கும் நீங்க இங்க யார் வரா, என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கவனிச்சு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அம்மா குருவி குட்டி குருவிங்க கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட குட்டி குருவிங்களும் சரி அப்படியே செய்யறோம்னு சொன்னதுங்க. ஒரு நாள் என்னாச்சு, அந்த விவசாயி நிலத்துக்கு வந்தாரு. வந்து நிலம்லாம் நல்ல விளைய ஆரம்பிச்சிருச்சு, நெற்பயிர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா வளர்ந்துரும், நம்ம சீக்கிரமே இதை அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருந்தாரு. இத அந்த குட்டி குருவிங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அவர் பேசிட்டு போனதும் அம்மா குருவி வந்தது. குட்டி குருவிங்க அம்மா குருவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சுங்க. இந்த மாதிரி விவசாயி வந்து சொல்லிட்டு போனதாவும் சொன்னதுங்க. கொஞ்ச நாள்லயே நெற்பயிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, அறுவடைக்கு ரெடியா இருந்தது. அப்போ விவசாயி வந்தாரு. வந்து நெற்பயிர்களை பார்த்துட்டு, நல்லா வளர்ந்துருச்சே, நம்ம அறுவடை பண்றதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு, நாளைக்கே என்னோட நண்பர்கள் உதவியோட இந்த நிலத்துல இருக்க நெற்பயிர் எல்லாத்தையும் நம்ம அறுவடை செஞ்சிடணும் அப்படின்னு அவரு தனக்கு தானே பேசிக்கிட்டாரு. இத அந்த குட்டி குருவிங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விவசாயி கிளம்பினதும் அம்மா குருவி வந்தது. அம்மா குருவி கிட்ட குட்டி குருவிங்க விவசாயி பேசிக்கிட்டது எல்லாத்தையும் சொல்லுச்சுங்க. இந்த மாதிரி அவரோட நண்பர்கள் உதவியோட நாளைக்கு அறுவடை பண்ண போறதா அவரு சொல்றாரு, நம்ம இப்பயாவது வேற எங்கேயாவது போயிடலாம், நமக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு குட்டி குருவி அம்மா குருவி கிட்ட சொன்னது. இத கேட்ட அம்மா குருவி, பயப்படாதீங்க, நமக்கு ஒரு ஆபத்தும் வராது, நீங்க இன்னும் பறக்கிறதுக்கு தயாராகல, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிடலாம், வேற யாராவது வந்தா நீங்க பார்த்து என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. விவசாயி வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட, இந்த மாதிரி நெற்பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு, நாளைக்கு என்னோட நண்பர்களை உதவியோட நான் அறுவடை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் விவசாயி நிலத்துக்கு வந்தார். வந்து பார்த்தா அவரோட நண்பர்கள் யாருமே அங்க வரல. என்ன இது, நம்ம நண்பர்கள் யாரும் நமக்கு உதவிக்கு வரவே இல்லையே, இப்ப என்ன செய்யறது
அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விவசாயி, சரி பரவாயில்ல, இப்படியே விட்டா நெற்பயிரெல்லாம் வீணா போயிடும், நாளைக்கு நாமளே வந்து இந்த நெற்பயிரெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. இத கேட்ட குட்டி குருவிங்க அம்மா குருவி வந்ததும், இந்த மாதிரி விவசாயி நாளைக்கு அவரே அறுவடை பண்ண போறதா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு இப்பயாவது நம்ம வேற இடத்துக்கு பறந்து போயிடலாமா அப்படின்னு அம்மா குருவி கிட்ட கேட்டதுங்க. இத கேட்ட அம்மா குருவி, சரி இதுதான் சரியான நேரம், நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அம்மா குருவி சொன்னது. குட்டி குருவிங்க, ஏன் திடீர்னு இப்ப மட்டும் நம்ம போலான்னு சொல்றீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு அம்மா குருவி கிட்ட கேட்டதுங்க. அதுக்கு அம்மா குருவி, விவசாயி முன்னாடி தன்னோட நண்பர்களை உதவியோட அறுவடை பண்ணலான்னு நினைச்சாரு, அவரை நம்பாம மத்தவங்களை நம்பினாரு. ஆனா இப்பயோ யாரையும் நம்பாம தன் மேல இருக்கிற நம்பிக்கையில அறுவடை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதனால கண்டிப்பா நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாரு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னது. விவசாயியும் வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும், இந்த மாதிரி என்னோட நண்பர்கள் யாரும் இன்னைக்கு உதவிக்கு வரல, அதனால அறுவடை பண்ண முடியாம போயிடுச்சு, இப்படியே விட்டா நெற்பயிர்லாம் வீணா போயிடும், அதனால நாளைக்கு நானே அறுவடை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இத கேட்ட மனைவியும், ஆமா நீங்க சொல்றதுதான் சரி, நம்ம யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம வேலையை நாமளே செய்யலாம், நாளைக்கு நீங்களே போய் அறுவடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டுட்டு இருந்த அவரோட மகன், நானும் உங்களுக்கு உதவிக்கு வரட்டுமா, நாளைக்கு நானும் உதவி செய்யறேன் நெல் அறுவடை பண்றதுக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு விவசாயி, வேண்டாம், நீ நல்லா படிச்சா மட்டும் போதும், அறுவடையெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம், நீ நல்ல பள்ளிக்கூடம் போய் நல்லபடியா படி அப்படின்னு தன்னோட மகன் கிட்ட சொன்னார். நம்ம சீக்கிரமா படுத்து தூங்கலாம், அப்பதான் நாளைக்கு சூரியன் உதிச்சதும் நம்ம வயலுக்கு போய் அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சீக்கிரமே படுத்து தூங்கிட்டாங்க. பொழுது விடிஞ்சதும் அம்மா குருவி குட்டி குருவிங்க 2ஐயும் கூட்டிட்டு வேற இடத்துக்கு பறந்து போயிடுச்சுங்க. விவசாயியும் வயலுக்கு வந்தாரு. வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறுவடை பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா நெற்பயிரையும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா நெல்லையும் அறுவடை பண்ணிட்டு தன்னோட மாட்டு வண்டியில எல்லாத்தையும் ஏத்திட்டு அதை விற்கிறதுக்கும் கிளம்பிட்டாரு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளை நம்பிதான் செய்யணும்.